வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, VLOOKUPல ஒரு பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை எப்படி பார்க்கறேன்னு பார்ப்போம். VLOOKUP when no unique values column data exists. இது ஃபுல்லா படிக்கணும். யூனிக் வேல்யூஸ் காலம் டேட்டா அப்படின்றது என்னன்னா, நீங்க ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டூப்ளிகேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டூப்ளிகேட் ஆகக்கூடிய டேட்டா வந்து ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா அந்த காலம் வந்து யூனிக் வேல்யூஸ் காலம் டேட்டா கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல இன்னொரு ஃபைலுக்குள்ள போவேன். ஃபைல் நம்பர் 1ன்னு ஒன்று ஓப்பன் பண்றேன். ஓகே, ஃபைல் நம்பர் 1 எங்க இருக்கு, ஃபைல் நம்பர் 2 எங்க இருக்கு, அப்புறம் ஃபைல் நம்பர் 3 எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபைல் நம்பர் 2. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு ஓப்பன் ஃபைல் நம்பர் 1. அந்த ஃபைல் நம்பர் 1 வந்து சேல்ஸ் ஆர்டர் 1 Jan 2022. ஓகே, ஒரு சேல்ஸ் ஆர்டர் வந்து 1ஆம் தேதி ஜனவரி 2022 அப்படின்ட்டு ஃபைல் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் ஐடி அப்படின்றது இந்த ரெட் கலர்ல போட்டுருக்கு இல்லையா, 1001 1001. ஸோ இந்த ரெண்டும் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு இல்லையா, ரோ நம்பர் 3 ரோ நம்பர் 4 டூப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் ஐடின்ற காலம் யூனிக் வேல்யூஸ் காலமா கிடையாது. அதே மாதிரி லைன் ஐட்டம் பாருங்க, இந்த ரோ நம்பர் 3ல 10 அப்படின்னு ஒன்று இருக்கு, ரோ நம்பர் 6லயும் 10 இருக்கு. ஸோ இந்த காலம் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வருது. ஸோ இதுவும் யூனிக் வேல்யூஸ் காலம் கிடையாது. அதே மாதிரி ஆர்டர் டேட்டு 1 ஜனவரி 1 ஜனவரி எல்லாமே அதே தான் இருக்கு. ஸோ இதுவும் யூனிக் வேல்யூஸ் காலம் கிடையாது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஐடி பாருங்க, P-002 சாரி P-02 P-02ன்னு ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இதுவும் வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு, அதனால யூனிக் வேல்யூஸ் காலம் கிடையாது. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நமக்கு என்ன தேவைப்படுது VLOOKUP ஆர்டர் குவான்டிட்டி இல்லை இந்த டெலிவர்ட் ஆன் 1 ஜனவரின்னு இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு டேட்டா தேவைப்படுது. இந்த டேட்டா இதுல வந்து எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இது யூனிக் வேல்யூ காலம் எதுவுமே இல்லை. இது எப்படி கிரியேட் பண்றது? யூனிக் வேல்யூ காலம் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு வந்து O-1001 அப்படின்ற ஆர்டர் ஐடி லைன் ஐட்டம் 10 அது வந்து டெலிவர்ட் ஆன் 1 ஜனவரி 9 இருக்குல்ல, இந்த டேட்டா எனக்கு VLOOKUP பண்ணி இந்த இடத்துல வரணும். எந்த ஃபைல்ல வரணுன்றது காமிக்கிறேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஐடி போடுறோம். ஓ கிடையாது, எப்பவுமே ஆர்டர் ஐடி ஓ அப்படின்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி நிறைய உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கனால அந்த இதே வந்துருக்கு. 1001 அப்படின்றது ஆர்டர் ஐடி இல்லையா. இதுல பாத்தீங்கன்னா லைன் ஐட்டம் 10 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு. அதை காமிக்கிற பாருங்க. லைன் ஐட்டம் 10 இருக்கு, 20 இருக்கு, 30 இருக்கு. லைன் ஐட்டம் 10 அதுவும் 1 ஜனவரி தான், லைன் ஐட்டம் 20யும் 1 ஜனவரி தான், லைன் ஐட்டம் 30யும் 1 ஜனவரி தான். லைன் ஐட்டம் 1 அப்படின்றது 10ன்றது பாருங்க ப்ராடக்ட் ஐடி P-02 தான். ஓகே, லைன் ஐட்டம் 20 P-02 தான். ரெண்டுக்கும் வந்து ஆர்டர் குவான்டிட்டி 10 நம்பர்ஸ் 75 நம்பர்ஸ் வந்து இதுல ஃபர்ஸ்ட் உண்டான லைன் ஐட்டம் இருக்கு இல்லையா, இது மட்டும் டெலிவரி குவான்டிட்டி 9 நம்பர் டெலிவரியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல்ல இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் ஐடியில 1001 அப்படின்ற ஆர்டர்ல லைன் ஐட்டம் 10ல ப்ராடக்ட் ஐடி என்னது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது எப்படி கொண்டு வருது? VLOOKUP நம்ம போட முடியாது, ஏன்னா வந்து யூனிக் காலம் டேட்டா கிடையாது. அப்போ இங்க நமக்கு யூனிக் காலம் டேட்டா ஒன்று வேணும் இல்லையா. யூனிக் காலம் டேட்டான்றது எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல இதை ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு இதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சமயத்துல உங்க சிச்சுவேஷன்ல நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணவங்க ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது எப்படி கிரியேட் பண்றது. ஸோ யூஐடி யூனிக் ஐடின்னு சொல்லி போட்டு என்ன பண்றேன், இந்த டேட்டா டெலிட் பண்ணிட்டு ஈக்குவல்ட்டு சொல்லி போட்டு இந்த ஆர்டர் ஐடி 1001 இருக்குல்லையா, அதை கிளிக் பண்றேன். அது வந்து என்னது D4 அண்ட் அப்படி போட்டு இந்த 10 இருக்கு இல்லையா லைன் ஐட்டம், இதை செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க யூஐடின்றது அந்த ஆர்டர் ஐடி 1001 அந்த லைன் ஐட்டம் 102 வந்து இந்த டெக்ஸ்டா வந்து மெர்ஜ் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் ஐடி பிளஸ் லைன் ஐட்டம் ரெண்டையும் சேர்த்து வந்து யூனிக் ஐடி கிரியேட் பண்றோம். இதே மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ல வந்து இந்த ரெண்டு காலம் மட்டும் இல்ல, காலம் டி காலம் இ மட்டும் இல்ல,
ஒரு சில சமயத்துல வந்து ஒரு 4-5 காலம் சேர்த்தா தான் உங்களுக்கு யூனிக் ஐடி வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி நீங்க யூஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுச்சுவேஷன்ல 2 காலம் மெர்ஜ் பண்ணாலே உங்களுக்கு யூனிக் ஐடி வந்துருது. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, இதோட ப்ராடக்ட் ஐடி டீட்டெயில் பண்ணா என்ன பண்ணும், இதே மாதிரி அந்த ஒரிஜினல் ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல்லையும் வந்து இங்க அது மாதிரி ஆர்டர் ஐடி டீட்டெயில் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைல் அப்படின்றத தூக்கி இல்லை என்ன பண்றேன், ஒரு காலம் வந்து இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். நார்மலா இந்த மாதிரி தான் வந்து நார்மலா பண்ணி ஆகணும். வேற மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி பண்ணி காமிக்கிறோம். இங்க வந்து என்ன பண்ணோம், அதே மாதிரி யூஐடி இருக்கு இல்லையா, யூஐடி என்ன பண்ணும், ஆர்டர் ஐடி 1001 இருக்கு இல்லையா, இது எங்க இருக்கு, இங்க வந்து D3ல இருக்கு. அண்ட் அடுத்தது லைன் ஐட்டம் 10ன்றது எங்க இருக்கு, E3ல இருக்கு. இது பண்ணி வச்சுன்னா இப்போ அதே மாதிரி ஆர்டர் ஐடி யூனிக் ஐடி வந்துருச்சாங்க. ஸோ யூனிக் ஐடி இந்த இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே இந்த ஃபார்முலா கீழே போட்டுச்சுன்னா எல்லாமே பாருங்க, எல்லாமே இப்போ யூனிக் ஐடி ஆச்சு. 1001 1001 1001 ரிப்பீட் ஆனதெல்லாம் இப்போ பாருங்க 1001 10ன்னு சொல்லி ஒரு யூனிக் ஐடியா இருக்கு. 1001 20 அடுத்த யூனிக் ஐடி, 1001 30 யூனிக் ஐடி, 1002 10 அடுத்த யூனிக் ஐடி. ஸோ இதுல வந்து நீங்க திங்க் பண்ணலாம், இது வந்து 10 இருக்கு, இதுல வந்து 10 இருக்குன்னு. பட் பாத்தீங்கன்னா 1001 அப்படின்றதுல 10 வருது, இங்க 1002ன்றதுல 10 வருது. ஸோ இப்போ யூனிக் ஐடி ஆயிடுச்சு. ஓகேயா, இப்போ டெலிவர்ட் ஆன் 1st January 2022 அப்படின்றது வரணும் இல்லையா, இங்க இருப்பாருங்க குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 1st January 2022. இதுல தான் நமக்கு டேட்டா தேவைப்படுது. இதை வந்து ரெட் கலர் பண்ணிடுறேன். இதுதான் இந்த ரெட் கலர்னா என்னத்தான், நமக்கு கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் தேவைப்படுது அப்படின்றோம். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன ப்ராடக்ட் ஐடி அப்படின்றது கொஸ்டின். ஓகே, என்ன டோட்டல் குவான்டிட்டி, ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்றது கொஸ்டின். அடுத்தது டோட்டல் டெலிவரி குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து அப்புறம் பேலன்ஸ் குவான்டிட்டி வந்து எல்லோ கலர்ல போடுறேன். இது வந்து VLOOKUP மூலமா கொண்டு வர போறதுல ஒரு கால்குலேஷன் படி கொண்டு வர போறோம். என்ன கால்குலேஷன், டோட்டல் டெலிவரி குவான்டிட்டி வந்து ஈக்குவல் டு இந்த குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 1st January 2022 பிளஸ் குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 2nd January 2022 அப்படின்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல போட்டுலாம். ஓகே, பேலன்ஸ் குவான்டிட்டினா என்னன்னா ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி காலம் இருக்கு இல்லையா, G4 minus total order quantity minus total delivered quantity in H4. So G4 minus H4 இந்த இடத்துல ஆர்டர் நமக்கு வேல்யூ வரும். ஓகே, ஸோ ஃபைனல்ஸ் பேலன்ஸ் குவான்டிட்டி டு பி டெலிவர்ட் எல்லாத்தையும் நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க அதுல ஆக்ஷன் எடுப்பீங்க. இந்த குவான்டிட்டி எல்லாம் டெலிவரி இன்னும் பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி பண்றது. ஸோ இதுல குவான்டிட்டி டெலிவர்ட் அப்படின்றதுக்கு மட்டும் தான் டெலிவர்ட் ஆன் 1st January மட்டும் ஒரு ஃபைல்ல இருக்கு. அந்த ஃபைல் பேர் என்னது, அதுதான் ஃபைல் 1. ஃபைல் 1ல இருந்து வருது இல்லையா. அடுத்தது இது வந்து ஃபைல் 2. ஃபைல் 2 வந்து குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 2nd January 2022. ஸோ அதனால அதையும் ரெட் கலர் பண்ணிடுறேன். இதெல்லாம் அந்த ரெட் கலர்ல இருக்க டேட்டாலாம் VLOOKUP மூலமா கொண்டு வரணும். ஓகே, ஸோ எப்படி VLOOKUP மூலமா கொண்டு வருது, இப்போதான் நம்ம யூனிக் ஐடி கிரியேட் பண்றோம் இல்லையா, அதை வச்சுட்டு பண்ணலாம் இல்லையா. பாருங்க, ஃபைல் நம்பர் 2 அப்படின்றது இங்க இருக்கு, குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 2 Januaryன்றது இங்க இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான டேட்டா VLOOKUP மூலமா கொண்டு வர போறோம், அப்ளை பண்ணலாம். ப்ராடக்ட் ஐடி ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா, ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் பிராக்கெட். இப்போ யூனிக் ஐடி இங்க இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோம், C4 கிளிக் பண்ணிட்டு கமா போட்டு அடுத்து என்ன பண்றோம், அந்த ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைல் நம்பர் 1 இல்ல ஃபைல் நம்பர் 2 ரெண்டுலயுமே ப்ராடக்ட் ஐடி சேமா தான் இருக்கும். டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி அங்கேயும் அது மாதிரி சேமா தான் இருக்கும். ஓகே, ஆனா குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 1st January அப்படின்றது இந்த J இருக்கு இல்லையா, காலம் J, அதுல வந்து ஃபைல் நம்பர் 1ல இருந்து டேட்டா வரும். கேல இருந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 2 January 2022 அப்படிங்கிறது ஃபைல் நம்பர் 2ல இருந்து வரும். ஆனா இந்த ப்ராடக்ட் ஐடியும் டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டியும் நீங்க ஃபைல் 1லயும் எடுக்கலாம், ஃபைல் 2 எடுக்கலாம். ஏன்னா சேம் டேட்டா அங்க இருக்குதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு ஒரு அசம்ஷன்ல பண்ணுவோம். ஓகே, ஸோ VLOOKUP ஆஃப் C4 அப்படின்றது லுக்அப் வேல்யூ போட்டாச்சு. அடுத்து டேபிள் ஆர் எங்க இருக்குன்னா அது ஃபைல் 1ல போய் எடுக்கலாம், இல்லை ஃபைல் 2ல போய் எடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஏதாவது ஒரு ஃபைல்ல எடுத்துக்கலாம். ஸோ ஃபைல் 1லயே போய் எடுக்கலாமா, இது வந்து டேபிள் அரே, இங்க வந்துட்டு நம்ம இப்படி ஃபுல்லா செலக்ட் பண்ணோம். நமக்கு தேவையானது ப்ராடக்ட் ஐடி தானே. இப்போ டேபிள் அரே இந்த மாதிரி செலக்ட் பண்றோம் வச்சுங்க. ஓகே, இந்த மாதிரி போயிட்டு இப்படி செலக்ட் பண்றோம், C2 அப்புறம் D2 E2 F2 G2 எல்லாம் போயிட்டு 3 4 5 6. ஸோ எந்த டேபிள் அரே எடுத்திருக்கோம், C2ல இருந்து G6 வரைக்கும். ஸோ இதுல வந்து லெஃப்ட் மோஸ்ட் காலத்துல நமக்கு யூனிக் ஐடி இருக்கா அப்படின்றது தெரியணும் டேபிள் அரே செலக்ட் பண்றதுல.
டேபிள் ஏரியால இருக்குது. லெஃப்ட் மவுஸ்ல தான் யூனிக் ஐடி இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருந்து காலம் நம்ம கவுண்ட் பண்ணணும். நமக்கு தேவையான ப்ராடக்ட் ஐடின்றது எத்தனாவது காலத்துல இருக்கு அப்படின்றது பண்ணணும். ஸோ காலம் நம்பர் 1 யூனிக் ஐடி, காலம் நம்பர் 2 ஆர்டர் ஐடி, காலம் நம்பர் 3 லைன் ஐட்டம், காலம் நம்பர் 4 ஆர்டர் டேட், காலம் நம்பர் 5 ப்ராடக்ட் ஐடி. புரிஞ்சுதுங்களா? ஸோ கமா போட்டு 4 போடணும். ஃபார்முலா பார் பார்த்துட்டே வாங்க. கமா போட்ட உடனே 4 போட்ட உடனே அடுத்த பிறகு காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு ஒன்று கேட்குது. ஏன்னா அதுக்கப்புறம் கமா போட்டு 4க்கு அப்புறம் கமா போட்டாச்சுன்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ என்ட்ரி பண்ணிட்டு போது ஒரு சில பிரச்சனை இங்க வந்ததுனால திரும்ப அந்த ஃபார்முலா என்ட்ரி பண்றோம். ஓகே, இப்போ கமா 4 போட்டு கமா ஃபால்ஸ் அப்படின்னு போடுறோம். ஓகே, இப்போ என்ட்ரி அடிச்சாச்சு. இப்போ நமக்கு இங்க ப்ராடக்ட் ஐடின்றது ஒரு 44562 வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வந்து இதுல போய் பார்த்தோம்னா C4 சேல்ஸ் ஆர்டர்ன்ற இந்த ஃபைல்ல C4ன்றது இதுல உள்ள 100110 அப்படின்ற யூனிக் ஐடி. சேல்ஸ் ஆர்டர் 1 ஜனவரி 2022ன்ற ஃபைல்ல போயிட்டு அதுல உள்ள ஷீட் 1ல போயிட்டு C2ல இருந்து G6ல போயிட்டு அதுல வந்து கமா 4 அப்படின்றதுக்குள்ள அதுல ஒன்று இதான் டேபிள் அரே. இந்த டேபிள்ல 4th காலத்துல ஆன்சர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதுல 4th காலத்துல என்ன இருக்கு ஆன்சர் சொல்லி பார்த்தோம்னா இதுல நம்ம 4ன்றது போட்டு தப்பு, இதுல 1. ஓகே, இப்போ நம்பர் 1 யூனிக் ஐடி, ஓகே, நம்பர் 2 ஆர்டர் ஐடி, நம்பர் 3 லைன் ஐட்டம், நம்பர் 4 என்ன இருக்கு ஆர்டர் டேட்னு சொல்லி வந்துச்சு. ஆனா நம்பர் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்பர் 5 தான் வந்து ப்ராடக்ட் ஐடி. ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல வீலுக்கு ஃபார்முலால இங்க ஃபார்முலா பார்ல 4 சொல்லி கொடுத்துருக்கத 5 சொல்லி மாத்தலாமா? 5 சொல்லி மாத்திட்டேன், என்ட்ரி அடிச்சாச்சுன்னா இப்போ ஆன்சர் வருதா? வந்துருச்சு, கரெக்டா இருந்துச்சு. ஓகே, அடுத்து டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி இதே மாதிரி நீங்க வீலுக்கு போட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு VLOOKUP open bracket C4 is a lookup value, comma, and where is the table array? Table array I can just go and select it now in the sales order. ரெண்டாவது ஃபைல்ல எந்த ஃபைல் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சேம் தான். ஆனா இந்த ஃபைல்ல நம்ம யூனிக் ஐடி இன்னும் கிரியேட் பண்ணல இல்லையா? ஸோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்றேன், நம்ம அதை எஸ்கேப் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு செகண்ட் ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைல் நம்பர் 2, அதுலயும் வந்து ஒரு யூனிக் ஐடி காலம் கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்றது? ஸோ UID சொல்லி இங்க என்டர் பண்ணிக்கணும். UID எப்படி கிரியேட் பண்றோம்? ஆர்டர் ஐடின்றது D3 அண்ட் லைன் ஐட்டம்ன்றது E3. ஓகே, ஸோ D3 அண்ட் E3. இந்த அண்ட்னா என்னது? ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஆம்பர்சண்ட் சிம்பிள் நீங்க கான்காட்னேட் அப்படின்ற ஃபங்க்ஷன் எக்ஸல் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த கான்காட்னேட் CON அப்படின்னு சொல்லி நிறைய டைப் பண்ணலாம். கான்காட்னேட் ஃபுல் ஸ்பெல்லிங் டைப் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு போது அண்டர் சொல்லி போட்டாலே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ காப்பி பண்ணி டேட்டா எல்லாம் போட்டாச்சு. ஃபைல் நம்பர் 2லயும் வந்துருச்சு. ஸோ இதுல பாருங்க, இதுல டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி 10 இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லைன் ஆர்டர் நம்பர் 1001, லைன் ஐட்டம் 10, ஆர்டர் டேட் 1/Jan 2022, ப்ராடக்ட் ஐடி P-02, ஆர்டர் குவான்டிட்டி 10 இருக்கு. இது வந்து ஃபைல் நம்பர் 2ல வந்து ஆர்டர் குவான்டிட்டி 10 இருக்கு இல்லையா? அதே தான் இங்க ஃபைல் நம்பர் 1லயும் ஆர்டர் நம்பர் 10 இருக்கு. இது வந்து இப்படிதான் ரிப்போர்ட்ல இருக்கு அசம்ஷன் தான் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே, வேற குவான்டிட்டி ஆர்டர் குவான்டிட்டி எப்பவுமே பண்ண மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணா டேட்டாவே ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணலாம், டேட்டாலாம் எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி டேட்டா பக்கா ஃபைல் இருக்கிறதா எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஃபைல் இந்த ஃபைல் நம்பர் 1ல இருந்தும் டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி கொண்டு வரலாம், ஃபைல் நம்பர் 2ல இருந்தும் டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி கொண்டு வரலாம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 டேட்டா இருக்கு இல்லையா? இது வந்து ரெட் கலர்ல இருக்கிற டேட்டா வந்து நீங்க ஜஸ்ட் வந்து 2 ஃபைல்ல எந்த ஃபைல்ல வேணாலும் கிளியரா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு என்ன பண்றேன், நான் வந்து ஜஸ்ட் ப்ளூ கலரா மாத்திக்கிறேன். ஸோ ப்ளூ கலர்ல உண்டான ஃபைல்ல வந்து ப்ளூ கலர்ல உண்டான காலத்துல உண்டான டேட்டா நீங்க எந்த ஃபைல் 1ஆம் தேதி ஜனவரி ஃபைல் எடுக்கலாம், 2ஆம் தேதி ஜனவரி ஃபைல் எடுக்கலாம், 3ஆம் தேதி ஜனவரி ஃபைல் எடுக்கலாம். உங்ககிட்ட 31 டேட்டா இருக்கு, 31 ஃபைல் இருக்கு. அந்த 31 ஃபைல்ல இருந்து எந்த ஃபைல்ல இருந்தும் நீங்க டேட்டா கொண்டு வரலாம்ன்றது அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஈக்குவல் டு VLOOKUP போட்டு இந்த C4 தான் நம்மளோட லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ நிறைய பேருக்கு திரும்ப கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கு. ஓகே, நிறைய பேர் லுக்அப் வேல்யூனா என்ன பண்றாங்க, அந்த டேபிள் அரே இருக்கு இல்லையா, அங்க போய் லுக்அப் வேல்யூ பார்ப்பாங்க. ஆக்சுவலா அங்க பார்க்க கூடாது. ஏன்னா டேபிள் அரேனா நிறைய லுக்அப் வேல்யூ ஐட்டம் ஒரு இதுல இருக்கும். ஓகே, இப்போ நிறைய வேல்யூ இருக்கக்கூடாது, நமக்கு ஒரே ஒரு செல்ல இருக்கக்கூடிய வேல்யூ பேர் தான் லுக்அப் வேல்யூன்னு சொல்லி சொல்றோம்.
லுக்அப் அண்டர்ஸ்கோர் வேல்யூ தெரியுதாங்க. ஸோ லுக்அப் அண்டர்ஸ்கோர் வேல்யூஸ் ப்ளூரல் கிடையாது. லுக்அப் அண்டர்ஸ்கோர் வேல்யூனா ஒரே ஒரு செல் ரெஃபரன்ஸ் சொல்லி அர்த்தம். அந்த செல் ரெஃபரன்ஸ் இங்க இருக்கு. நம்ம யூனிக் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். கமா போட்டுட்டு அடுத்தது கமா போட்டுனா இங்க பாருங்க டேபிள் அரே அப்படின்றது பிளாக் லெட்டர் ஆயிடுச்சு. ஸோ டேபிள் அரே இங்க கிடையாது இல்லையா, அது வேற ஃபைல் இருக்கு. நம்ம ஃபைல் நம்பர் 2ல இருந்து எடுக்க போறோம்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஃபைல் நம்பர் 1ல இருந்து நம்ம ப்ராடக்ட் ஐடி எடுத்தோம். ஃபைல் நம்பர் 2ல இருந்து இப்போ என்ன பண்ண போறோம், நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி எடுக்க போறோம். ஸோ இது வரைக்கும் டீட்டெயில் வருது இல்லையா. ஸோ C2ல இருந்து H6 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராடக்ட் ஆர்டர் குவான்டிட்டின்றது எத்தனாவது காலத்துல இருக்கு, லெஃப்ட் மோஸ்ட் காலம் வந்து யூனிக் ஐடின்றது காமன் காலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதான் காமன் காலம். நமக்கு வீலுக்கு போட்ட இடத்துலயும் யூஐடி இருக்கு, இந்த டேபிள் அரேலையும் யூஐடி இருக்கு. இது ரெண்டும் காமன் காலம். இங்க வந்து நமக்கு வந்து டேபிள் அரேன்றதுல காலத்தை கவுண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் காலம் யூஐடி, செகண்ட் காலம் ஆர்டர் ஐடி, தேர்ட் காலம் லைன் ஐட்டம், ஃபோர்த் காலம் ஆர்டர் டேட், ஃபிஃப்த் காலம் ப்ராடக்ட் ஐடி, அண்ட் ஃபைனலி சிக்ஸ்த் காலம் இஸ் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ கமா போட்டு என்ன பண்ணும், 6 அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். கமா போட்டு ஃபால்ஸ். ஓகே, என்டர் அடிச்சிடறோம். இப்போ என்டர் அடிச்சோன்னா என்னது, அந்த 10 அப்படின்றது இங்க வரணும். வந்துச்சுங்களா அப்போ, ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 1st January 2022, இது ஃபைல் நம்பர் 1ல மட்டும் தான் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து ஃபைல் நம்பர் 2ல அடுத்தது இருக்குது. நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற ஜஸ்ட் பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 1ல இருந்து குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 1st January 2022 ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும்ன்ற ரெட் கலர்ல போட்டிருக்கேன். அதே மாதிரி குவான்டிட்டி டெலிவர்ட் ஆன் 2 January 2022 வந்து ஃபைல் நம்பர் 2ல இருக்கு. இந்த டீட்டெயில் பார்க்கலாமா. ஃபைல் நம்பர் 1 போய் காமிக்கிட்டு பாருங்க. ஃபைல் நம்பர்ல 1ல பாருங்க, இந்த காலம் ஜேல டெலிவர்ட் ஆன் 2 January 2022 சொல்லி ஃபைல் நம்பர் 2ல இருக்கு. ஓகே, இது வந்து ஃபைல் நம்பர் 1 கிடையாது, ஃபைல் நம்பர் 2. ஸோ இது வந்து வேணும்னா ஃபைல் நம்பர் 2ல வேணும் அப்படின்றது போடுறோம். ரெண்டாவது ஃபைல் நம்பர் 1 போய் பார்க்கலாமா. ஃபைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஆரோ இருக்கு, இந்த ஃபைல். இதை பாருங்க, டெலிவர்ட் ஆன் 1 January 2022 இருக்கு. இந்த ரெண்டு டீட்டெயிலும் வந்து ஒருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, VLOOKUP வந்து அந்த ரிப்போர்ட் ஃபைல்ல போயிட்டு VLOOKUP அப்ளை பண்ணும். இந்த இடத்துல ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு இப்போதைக்கு வந்து புரியணுன்றதுக்காக எல்லோ கலர் பண்ணிக்கிறேன். எல்லோ கலர் பொசிஷன்ல ஃபைல் நம்பர் 1 அப்படின்றதுல VLOOKUP போடணும். ஓகே, ஈக்குவல் டு VLOOKUP இந்த UID இருக்கு இல்லையா, C4ல இருக்கக்கூடியதான் லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூன்றது ஒரே ஒரு செல்ல இருந்து எடுக்கணும். ஓகே, நிறைய 2-3 செல்ல செலக்ட் பண்ணக்கூடாது, ஒரே ஒரு செல் தான் எடுக்கணும். கமா டேபிள் அரேன்றது எங்க வரணும், ஃபைல் 1ல போய் பண்ணணும். ஃபைல் 1ன்றது நமக்கு ரெட் கலர் இருக்கக்கூடிய அரே இருக்கக்கூடியது. ரெட் கலர் ஆரோ இருக்குல்ல, இதுதான் ஃபைல் 1. இதுல போயிட்டு மறுபடியும் UID போட்டு இங்க இருந்து டெலிவர்ட் ஆன் ஃபுல்லா செலக்ட் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்றோம். ஸோ நமக்கு ஆர்டர் குவான்டிட்டி 6வது காலத்துல பார்த்தோம். லெஃப்ட் மோஸ்ட் UIDல இருந்து 6வது காலம். ஸோ டெலிவர்டு ஆன் 1st January 7வது காலம். ஸோ கமா 7 கமா FALSE அப்படின்னு போட்டு இப்படி. இப்போ என்ட்ரி ஆன ஒன்று பாருங்க, இந்த இடத்துல நமக்கு எல்லோ கலர்ல ஒயிட் ஃபாண்ட் இருக்கனால தெரியல. ஸோ ஃபாண்ட் மட்டும் ஒயிட் கலர் ஃபாண்ட்ன்றத நமக்கு டார்க் ப்ளூ மாத்திக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க ஃபார்முலால டோட்டல் டெலிவர்ட் குவான்டிட்டி 9 இருக்கு, பேலன்ஸ்ட் குவான்டிட்டி டு பி டெலிவர்ன்றது 1 இருக்கு. இது ஃபார்முலா கொடுத்துருக்கேன்னா 10 மைனஸ் 9 அப்படின்னு அர்த்தம், G4 மைனஸ் H4 அப்படின்றது போட்டு இந்த 1ன்னு சொல்லி வர வச்சிருக்கோம். புரிஞ்சுங்களா. ஸோ இங்க டெலிவர்ட் குவான்டிட்டி இந்த இடத்துல வந்து டோட்டல் டெலிவரி குவான்டிட்டி என்ன வந்திருக்கு, 1ஆம் தேதி ஜனவரி குவான்டிட்டி இருக்கு இல்லையா, J4 பிளஸ் K4. 1ஆம் தேதி ஜனவரி குவான்டிட்டி டெலிவர்ட், 2ஆம் தேதி ஜனவரி குவான்டிட்டி டெலிவர்ட், ரெண்டையும் சேர்த்துடும். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் செல்லுக்கு வந்து ரெட் கலர் வந்து நான் என்ன பண்றேன், அதை வந்து ஒரு ப்ளூ கலரா டார்க் ப்ளூ கலரா மாத்திக்கிறேன். அதுலயும் வந்து அந்த ஃபாண்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கட்டும். ஓகே, ஒயிட் கலர்ல இருக்கட்டும். ஸோ இப்போ இதுல போய் VLOOKUP போடணும், என்ன பண்ணணும், ஃபைல் நம்பர் 2ல தான் டேபிள் எரர் இருக்கு. ஸோ ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் பிராக்கெட், திஸ் இஸ் a unique ID, அண்ட் இப்போ டேபிள் அரே செலக்ட் பண்ண சொல்லி கேட்குதுல டார்க், இந்த பாருங்க இந்த டூல் டிப்ல தெரியுதா, VLOOKUP லுக்அப் வேல்யூ கொடுத்தாச்சு. சிங்கிள் செல் ரெஃபரன்ஸ் தான் லுக்அப் வேல்யூ. 2-3 செல் செலக்ட் பண்ணக்கூடாது. லுக்அப் வேல்யூனா ஒரே ஒரு செல் தான் செலக்ட் பண்ணணும். அது C4 அப்படின்றது UIDல உண்டான இந்த 100110 செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டேபிள் அரேன்றது ஃபைல் நம்பர் 2 போகணும். அது வந்து கிரீன் கலர் ஏரோ இருக்கக்கூடிய ஃபைல். ஸோ இந்த கிரீன் கலர் ஏரோ இருக்கக்கூடிய ஃபைலை போட்டு இங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஃபுல்லா செலக்ட் பண்ணா
இதுவும் அதே மாதிரி வந்து 7வது காலத்துல டெலிவர்ட் ஆன் 2nd January 2022 இருக்கு. கமா 7th column is a column index number, கமா FALSE அப்படின்னு போட்டு ப்ளஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க, இது 1ஆம் தேதி ஜனவரி ஒரு 9 நம்பர் டெலிவரி பண்ணியிருக்காங்க. 2ஆம் தேதி ஜனவரி ஒரு நம்பர் டெலிவரி பண்ணாங்க. மொத்தம் 10 நம்பர் டெலிவரி ஆயிடுச்சு. டோட்டல் ஆர்டர் குவான்டிட்டி 10ன்னு ஆல்ரெடி வீலுக்கப் மூலமா கொண்டு வந்திருக்கோம். இங்க டோட்டல் குவான்டிட்டி டெலிவர்டுன்றது இங்க ஃபார்முலா என்ன போட்டு J4 + K4 சொல்லி போட்டு நம்ம வீலுக்கப் மூலமா கொண்டு வந்த டேட்டாவை இங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து கால்குலேஷன் ஃபீல்டு. எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து கால்குலேஷன் ஃபீல்டு, இது வீலுக்கப் ஃபீல்டு கிடையாது. அதே மாதிரி பேலன்ஸ் டு பி டெலிவர்டும் வந்து இது வந்து கால்குலேஷன் ஃபீல்டு, வீலுக்கப் ஃபீல்டு கிடையாது. வேற ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய வந்து வீலுக்கப் காலம்ஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், நீங்க ஃபைல் நம்பர் 1ல இருந்து கொண்டு வரலாம், ஃபைல் நம்பர் 2ல இருந்து கொண்டு வரலாம், ஃபைல் நம்பர் 3ல இருந்து கொண்டு வரலாம், எந்த ஃபைல்ல இருந்து கொண்டு வரலாம். அந்த மாதிரி உங்க சிஸ்டத்துல அந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். ஓகே, பட் வேற ஃபைல் இருக்குன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நம்மளோட எய்ம் என்னன்றதா பார்த்தோம். VLOOKUP when no unique values column data exists. எப்படி பண்ணோம்? ஒரு யூனிக் ஐடி கிரியேட் பண்ணோம். யூனிக் ஐடி கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க பண்ண வேண்டியது, நீங்க 2 காலம் சேர்த்தாச்சுன்னா யூனிக் ஐடி வந்துருதா இல்ல அப்படின்னு வச்சுன்னா என்ன பண்ணும், 3வது எந்த காலத்தை சேர்த்தா யூனிக் ஐடி வருது அப்படின்ற நீங்க டிசைட் பண்ணணும். உங்க கம்பெனில நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து பேசிட்டு போகணும். அப்புறம் வந்து என்ன பண்ணும், when unique values column not in leftmost of table arrayன்றது அடுத்த வீடியோல நான் போட்டு அதை போடுறேன். ஓகே, இல்ல லெஃப்ட் மோஸ்ட் டேபிள் அரேல வந்து லெஃப்ட் மோஸ்டா இருக்கும்ல யூனிக் ஐடின்றது. இப்ப பாருங்க, இதுல யூனிக் ஐடின்றது லெஃப்ட் மோஸ்ட் டேபிள். நீங்க டேபிள் செலக்ட் பண்ணும்போது ஆர்டர் ஐடி வேணா இப்படி லெஃப்ட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா? யூனிக் ஐடி எங்க இருக்கு? லெஃப்ட் மோஸ்ட்ல தான் இருக்கு. ஓகே, நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், இப்படி செலக்ட் பண்ணக்கூடாது. ஆர்டர் டேட்டையும் ப்ராடக்ட் ஐடியும் எடுத்துட்டு ஆர்டர் டேட்ல இருந்து நான் ப்ராடக்ட் ஐடி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா லெஃப்ட் மோஸ்ட் இஸ் நாட் அ யூனிக் டேட்டா. பாத்தீங்களா, ஆர்டர் டேட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் வந்து யூனிக் டேட்டா கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த யூனிக் டேட்டா இங்க இல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன். இப்போ எப்படி VLOOKUP போடுறது, இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, சூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சூஸ்ன்ற ஃபங்க்ஷன் அப்படின்னு எப்படி யூஸ் பண்றது அப்படின்ற வீடியோவை இதுல லிங்க் பண்ணி விடுறேன். ஓகே, அந்த லிங்க் வச்சு நீங்க பாருங்க. பிளஸ் இந்த வீடியோலையும் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கும் நான் வந்து தொடர்ந்து அடுத்த வீடியோல போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இது வரைக்கும் என்னோட சேனல் DPABS சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதவங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல போயிட்டு உங்க ஜிமெயில் அக்கௌண்ட்டை கொடுத்து சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை பிரஸ் பண்ண உடனே வந்து ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பெல்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு மெசேஜ் வரும். நீங்க அந்த மெசேஜ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்க உங்களுக்கு கன்வீனியன்டான டைத்துல என்ன பண்ணணும், அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்புறம் வந்து லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியும். சைன்இன் பண்ணாம உங்களால சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. சைன்இன் பண்ணாம உங்களால லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியாது. சைன்இன் பண்ணாம உங்களால கமெண்ட் எழுத முடியாது. அதனால தயவு செஞ்சு நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். ஒரு சிலர் தான் வந்து என்ன பண்றீங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்றீங்க. ஒரு சிலர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க. ஒரு சிலர் தான் வந்து கமெண்ட் எழுதுறீங்க. ரொம்ப சிலர் தான் கமெண்ட் எழுதுறீங்க. ஸோ கமெண்ட் எழுதிங்கன்னா ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நிறைய வீடியோ அது மாதிரி போடலாம் அப்படின்றது வந்துட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா நான் சில வீடியோலாம் இங்கிலீஷ்ல போட ஆரம்பிச்சிருக்கேன். எதுக்குன்னா ஒரு சில பேர் வந்து இப்போ தெலுங்கு பேசுறாங்க, தமிழ் புரியல அவங்களுக்கு. அப்புறம் வந்து கன்னடா பேசுறாங்க, அவங்களுக்கு தமிழ் புரியல அப்படின்னா அவங்களாம் வந்து இங்கிலீஷ் புரியும். எனக்கு வந்து தெலுங்கு தெரியாது, கன்னடம் தெரியாது. அதனால இங்கிலீஷ்ல அவங்களுக்காக போட்டிருக்கேன். அதனால வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் புரியுன்ற பட்சத்தில் நீங்களும் அதையும் பார்க்கலாம். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அது வேற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். யுவர் பிரபாகர். பாய்.